பொதுவாக ஒரு வருஷம் பிறந்தாலே நாஸ்ட்ரடாமஸ் இந்த வருஷம் என்னென்ன கணிப்புகள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூபர்ஸுமே தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி தான் நானும் தூக்கிட்டு வந்திருக்கேன். அதன்படி இந்த வீடியோவில் நம்ம நாஸ்ட்ரடாமஸ் 2026 இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சிருப்பார்ல, அதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். முதல்ல நாஸ்ட்ரடாமஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் 16ஆம் நூற்றாண்டில் ஃப்ரான்ஸில் வந்த ஒரு ஜோசியர் தான். இவர் லெஸ் ப்ராஃபசிஸ் அப்படிங்கிற நூலை 1555ஆம் ஆண்டு எழுதியிருந்தார். அதில் சிம்பாலிக்காக அடுத்து வரக்கூடிய சில வருடங்களுக்கு இந்தந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காரு. அதை ஒவ்வொரு வருஷமே படித்து இது இந்த வருஷம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிரேக் பண்ணுவாங்க. அப்படி பிரேக் பண்ணப்பட்ட இந்த வருஷம் நடக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டதும் இருக்குது, இந்தியா சம்மந்தப்பட்டதும் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நம்ம கன்ஃபார்மாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாசாவே சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மார்ச் மாதம் 2026 மக்கள் தகவல் சாதனங்களே இல்லாமல் தவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதுக்கர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்ச் 13 மார்ச் 15 பார்த்திங்கன்னா சூரிய புயல் உருவாகுது. இதனால் அந்த 3 நாளுமே பூமியில் தகவல் தொடர்பு சாதனங்கள் குறைவாக தான் வேலை செய்யும், செல்ஃபோன் சிக்னல் சரியாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாசாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு புயல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க முடியல. ஒருவேளை ஒட்டுமொத்தமாக நெட்வொர்க் போகலாம், இல்லைனா ஓரளவுக்கு நெட்வொர்க் போகலாம், நம்ம சமாளிக்கலாம். பட் இது நடக்க போகுது அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க நாசா. ஸோ சரியாகவே கணிச்சிருக்காரு நாஸ்ட்ரடாமஸ். இது படிக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 நாள் சுத்தமாக எந்த சிக்னலும் இல்லாமல், ஃபோன் யூஸ் பண்ண முடியாமல், நெட் யூஸ் பண்ண முடியாமல் உலக மக்கள் எல்லாரும் இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. கொரோனாவே நம்ம பார்த்துட்டோம். இந்த மாதிரி செல்ஃபோனே யூஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட 3 நாள் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏதோ ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி தானே இருக்கும் கண்டிப்பாக. நான் அதனால் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கிங் டொனால்டு அப்படிங்கிறவர் அவருடைய சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தார். இது கன்ஃபார்ம் தான், எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதில் கிங் டொனால்டு அப்படிங்கிறது டொனால்டு ட்ரம்ப்பை தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டொனால்டு ட்ரம்ப் அவருடைய சாம்ராஜ்யத்தையே அழிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா? அது என்னென்னா, இப்போ டொனால்டு ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான சட்டங்களை எல்லாத்தையும் ஏற்றிட்டு இருக்காரு. மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை வெளியே அனுப்பிட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா? இதனால் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளாதார வல்லுநர்களே கணிச்சிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது டொனால்டு ட்ரம்ப் பதவி காலத்திலிருந்து விலகும்போது கண்டிப்பாக அமெரிக்கா பாதாளத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். கிங் டொனால்டு அவருடைய சாம்ராஜ்யத்தை அவரே அளிப்பார் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். இந்த கணிப்பு கட்டாயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ரடாமஸ் ஆர்வலர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய தேனி கூட்ட அட்டாக் ஆனது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ரடாமஸ் குறிச்சிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தேனி கூட்டம் அப்படிங்கிறது ட்ரோன் அட்டாக்னு சொல்லலாம். ட்ரோன் அப்படின்னு சொன்னால் கேமரா ட்ரோன் கிடையாது, இது வெப்பன்ஸ் ட்ரோன். அந்த ட்ரோன் அட்டாக் ஆனது மிகப்பெரிய அளவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக கணிச்சிருக்காரு நாஸ்ட்ரடாமஸ். கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துகிட்ருக்கு, ஆப்கானிஸ்தானில் பதட்ட சூழ்நிலை இருக்குது, அப்புறம் ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துகிட்ருக்கு, பாலஸ்தீன் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. இதனால் கண்டிப்பாக ட்ரோன் அட்டாக் ஆனது நடக்க தான் போகுது. இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுது. சரி, அடுத்து நம்ம இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில கணிப்புகளை பார்த்துருவோம். அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா அப்படிங்கிற நாடு அவருடைய புத்தகத்தில் 3 கடல்கள் சேரும் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. 3 கடல்கள் சேரும் ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா தான், எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த நாடு தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய நாடாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் முன்னாடி சொன்னது இப்போ சொன்னதை பொறுத்து பாருங்கள். அமெரிக்கா சரிவை சந்திக்கும். அப்படி சந்திக்கும் போது இந்தியா வளர்ச்சி அடையும். உண்மையில் அப்படி தான் போயிட்டுருக்கு. அமெரிக்கா சரிவை சந்திச்சு அப்படின்னு சொன்னால் சீனா கண்டிப்பாக வளரும். சீனா வளரும் போது இந்தியாவும் வளரும். ஸோ சீனா இந்தியா அடுத்த பவர் பாயிண்ட்டை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் ஆய்வாளர்களே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியா 2026ஆம் வருஷம் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ரடாமஸ் கணிச்சிருக்காரு. மோடி இருக்கார், எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு வகையில் உலக அரசியலில் நம்ம நாடு பலரால் போற்றப்படுது. கண்டிப்பாக நம்ம மிகப்பெரிய நாடாக மாறுவோம். அடுத்து அவருடைய கணிப்புகளில்
ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி சரிவை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதாவது உலக ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி, உலக மக்களால் மதிக்கப்பட்ட ஒரு செலிபிரிட்டி டக்குன்னு பல பேரால் வந்துட்டு தூற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்காரு. அதாவது மிகப்பெரிய சரிவை சந்திப்பாராமா. இதை நம்ம எதோட பொருத்தி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு நிறைய முக்கிய பிரமுகர்கள், முக்கிய செலிபிரிட்டிஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் நம்ம இது வரைக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் எப்ஸ்டீன் கூட பார்க்காத செலிபிரிட்டி ஒருத்தர் அந்த ஃபைலில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியாக அவர் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டிருந்தும் இனிமே அவர் மக்களால் தூற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் அவருடைய கணிப்பில் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து இங்கிலாந்து அரசர்களை பற்றி எழுதியிருக்காரு. இங்கிலாந்து அரசு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மிகப்பெரிய நோய்க்கு ஆளாவார், அதிலிருந்து தப்பிக்கலாம் தப்பிக்காமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக இளவரசர்களில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு நோய்வாய்ப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. இதை நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சின்ன நோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இது கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது, இருந்தாலும் ரொம்ப நடக்க வாய்ப்பு இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாஸ்ட்ராடமஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடலில் மீன்கள் வெந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராமா. அதனுடைய அர்த்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் தான். அதாவது கிளைமேட் சேஞ்சால் பார்த்திங்கன்னா கடல்கள் சூடாகிறது அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா கடலில் மீன்கள் வாழ முடியாமல் அது வெந்து போய் மிதக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சிகள்லேயே சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல உண்மையிலேயுமே நடந்துகிட்ருக்கு. அப்படியாக இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து 7 மாத போர் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. 7 மாத போர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய நாடுகளுக்கு இடையே போரானது போயிட்டுருக்கு. ரஷ்யா, உக்ரைன், ஆப்கானிஸ்தானில் பதட்ட சூழ்நிலை நிலவிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக 7 மாதம் வார் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வருஷம் நடக்கும். எந்தெந்த நாடுக்குன்னு தெரியல, அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, ஓகே மக்களே, இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்திங்கன்னா நடக்க வாய்ப்பே இல்லை, ஆனால் இப்படி ஒன்றை கணிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான். நடக்க வாய்ப்பே இல்லாத கணிப்புகளை இப்போ நம்ம பார்த்துருவோம். முதல்ல இது நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. மதர் கௌரியே வந்துட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த முக்கடல் சேரும் இடம் இருக்குது இல்லையா, அதனுடைய தென்பகுதியில் ஒரு புதிய தலைவன் உருவாவான் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் குறிப்பிட்டிருக்காரு. அவன் 2026 வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் கணிச்சிருக்காரு. மேன் ஆஃப் லைட், அதாவது மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒருத்தர் உருவாவா அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் பல வருடங்களாக கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருஷமாக சொல்லிக்கிட்டே வராங்க. அவனால் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படும். அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவன் ஒட்டுமொத்த நாட்டையும் உலகத்தையுமே மாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது இந்த வருஷம் மட்டும் கிடையாது, நிறைய வருஷம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த தலைவன் அப்படிங்கிற வந்துட்டு இந்த விஷயம் பண்ணிகிட்ருப்பான், இந்த வருஷம் அந்த விஷயம் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஒரு தலைவன் உருவாகி இருந்தான்னு சொன்னால் ஆல்ரெடி அவன் உருவாகி வளர்ந்து இந்நேரம் ஏதாவது பண்ணிகிட்ருக்கணும். அந்த மாதிரி தலைவனை நான் பார்த்தேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் உண்மையிலே ஒரு புதிய தலைவன் உருவாகிட்டு இருக்கா, அதை நான் இப்போ பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த தலைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கண்டுபிடிப்போம். அடுத்து இதுவும் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த முக்கடல் சூழும் பகுதி இருக்கு இல்லையா நம்ம இந்தியா, அது சார்ந்து இருக்கக்கூடிய கடல் இந்திய பெருங்கடல், அதில் ஒரு அலை உருவாகுமாமா. அந்த அலையால் ஒரு நாடு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சுனாமியை தான் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் மிகப்பெரிய சுனாமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பில்லை, பயப்பட தேவையில்லை. ஒரு அலை உருவாகும், அது வந்து இந்தியா பாதிக்காது, இன்னொரு நாட்டை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் கணிச்சிருக்காரு. சரி, ஓகே மக்களே, இதெல்லாம் தான் இந்த 2026 வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் கணிச்சிருக்காரு. நீங்கள் இதில் எதையெல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கீங்க? நான் அந்த கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சூரிய புயலையும் அந்த தலைவன் உருவாவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கள்ல, அதையும் எதிர்பார்த்து காத்திருக்கேன். அப்படி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து காத்திருக்கேன். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆடியோ ரொம்ப மோசமாக இருக்கும். நியூ இயர் எல்லாருக்கும் லீவு, 5 நாள் லீவு, அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஆடியோ மொக்கையாக தான் இருக்கும். சரி, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோவை நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதனால் பி லேட்டட் ஹாப்பி நியூ இயர். நமக்கு புத்தாண்டு எப்பவும் தமிழ் புத்தாண்டு தாங்க. சரி, ஓகே, வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள்.